ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சாஃப்டான இட்லிக்கு இந்த மெத்தடில் சட்னி செஞ்சு பாருங்கள். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே பிடிக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா கடாயில் ஒரு 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறம் ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துட்டு ஒரு 6-7 வரமிளகாய் சேர்த்துருக்குறேன். அதையும் சேர்த்து வதக்கிட்டு ஒரு தக்காளி சேர்த்துருக்கிறேன், பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேங்காய் துருவல் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன், அதையும் சேர்த்து வதக்கலாம். நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துருக்குறேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தட்டில் மாற்றி ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம முள்ளங்கி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். அதுலேயே தண்ணி விடும், அதனால் தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுத்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துடும். இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றாமல் நீங்கள் கெட்டியாக கூட அரைச்சிக்கலாம், இல்லை தண்ணி ஊற்றி அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம். இதுக்கு சின்ன தாளிப்பு தாங்க. கடுகு, உளுந்த பருப்பு, சீரகம், பெருங்காயத்தூளில் வரமிளகாய், கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து தாளிப்பு கொடுத்துட்டு சுட சுட இட்லிக்கு சர்வ் பண்ணி பாருங்கள். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் தோசைக்கு செய்யலாம். நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்கும் மறக்காமல் கமெண்ட்